10 நிமிஷத்தில் ஏதாச்சும் ஒரு ரெசிபி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பேச்சுலர்ஸ்க்கும் சரி ஒர்க் பண்ணுற உமன்ஸ்க்கும் சரி இந்த டொமேட்டோ ரைஸ் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ இந்த டொமேட்டோ ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம், 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் கடலை பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 3 தக்காளியை கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கிறேன், நல்லா பேஸ்ட்டாக சேர்த்துக்கணுங்க. இது கூட மஞ்சள், மிளகாத்தூள், ஜீரகம் பொடி, கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அந்த தக்காளியில எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது பாருங்க. இப்போ 2 கப் அளவுக்கு வடிச்ச ரைஸ் சேர்த்துக்கிறேன், சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா லாஸ்ட்ல கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த டொமேட்டோ ரைஸ்க்கு ஆனியன் ரைத்தாவும் சரி அப்பளமும் வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்குங்க. இந்த டொமேட்டோ ரைஸும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னடா சமைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறப்ப கூட ரொம்பவே யூஸ்ஃபுல்.